ஜனநாயக கடமையை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியது அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் கொச்சைப்படுத்தும் மரபு மீறிய தரம் தாழ்ந்த நடவடிக்கை என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விடுத்துள்ள அறிக்கையில், வெளிநடப்புக்கென்றே ஓர் ஆளுநரா என்ற கேள்விக்கணை அவரை நோக்கி மக்கள் மன்றத்தில் கிளம்பினாலும் அரசியலமைப்பு சட்ட கட்டமைப்புக்கு எதிராக நடக்கிறோமே என்று சற்றும் உணர்வின்றி தொடர்ந்து நடந்து கொண்டு வருவது மகா வெட்கக்கேடு என சாடியுள்ளார். இது அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் கொச்சைப்படுத்தும் மரபு மீறிய தரம் தாழ்ந்த கண்டனத்திற்குரிய ஒரு நடவடிக்கை என விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு ஆட்சியின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காகவே ஆளுநர் மாளிகையை போட்டி அரசின் தலைமையிடமாக பயன்படுத்துவது சரியானதுதானா என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வினவியுள்ளார். ஜனநாயக கடமையை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியது அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் கொச்சைப்படுத்தும் மரபு மீறிய தரம் தாழ்ந்த நடவடிக்கை என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விடுத்துள்ள அறிக்கையில், வெளிநடப்புக்கென்றே ஓர் ஆளுநரா என்ற கேள்விக்கணை அவரை நோக்கி மக்கள் மன்றத்தில் கிளம்பினாலும் அரசியலமைப்பு சட்ட கட்டமைப்புக்கு எதிராக நடக்கிறோமே என்று சற்றும் உணர்வின்றி தொடர்ந்து நடந்து கொண்டு வருவது மகா வெட்கக்கேடு என சாடியுள்ளார். இது அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் கொச்சைப்படுத்தும் மரபு மீறிய தரம் தாழ்ந்த கண்டனத்திற்குரிய ஒரு நடவடிக்கை என விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு ஆட்சியின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காகவே ஆளுநர் மாளிகையை போட்டி அரசின் தலைமையிடமாக பயன்படுத்துவது சரியானதுதானா என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வினவியுள்ளார்.